எல்லாருக்கும் வணக்கம். புதினா அரைச்சி பிரிஞ்சு சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தட்டில் கட்டியிருக்க பொருளையும் புதினாவையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். குக்கரில் எண்ணெய், பட்டை, பிரிஞ்சலை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு விடுகதை கேட்குறேன். அள்ள முடியும் ஆனால் கிள்ள முடியாது, அது எது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி மற்ற வெஜிடபிள்ஸ் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கொதித்து வரட்டும். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி போட்டுவிட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, 2 விசில் தான். சூப்பரான டேஸ்டி நம்மளோட பிரிஞ்சி சாதம் ரெடி. எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.